அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து சாப்டரில் இன்ட்ரொடக்ஷன், பேக்ரவுண்ட், மேஜர் நோக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங், பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், சென்ட்ரல் நோக்கு வந்து பிளானிங், மல்டி லெவல் பிளானிங், ஒய் டூ நோக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங், the planning நோக்கு வந்து கமிஷன் அண்ட் the finance commission, a critical நோக்கு வந்து evaluation, inclusive growth. இதெல்லாம் ஃபஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன் வியூ பார்த்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன். பிளானிங் அப்படின்னாலே யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரஷ்யா தான். It was in Soviet Union which explored and adapted national planning for the first time in the world. உலகத்திலேயே நேஷ்னல் பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணது யார் தான் அப்படின்னு பார்த்தா சோவியத் யூனியன், அதாச்சும் ரஷ்யா தான் அடாப்ட் பண்ணாங்க நேஷ்னல் பிளானிங்கை. ஆஃப்டர் த ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் த ஃபஸ்ட் சோவியன் பிளான் கமன்ஸ்ட் இன் 1928. 1928 தான் ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் ஃபஸ்ட்டு வந்து பிளான் வந்து இதாகுது ஃபார் த பீரியட் ஆஃப் 5 years. ஓகே, பட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் நாட் வந்து ஃபுல்லி அவர் ஆஃப் த மாடஸ் ஆப்ரண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் டில் 1930s வரைக்கும் இந்த பிளானிங் பற்றின எந்த ஐடியாவும் மற்ற வந்து நேஷனில் இல்லை. ஓகே, இட் வாஸ் வந்து எக்ஸோடக்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் யூரோப்பியன் வந்து எக்னாமிக்ஸ் டு பிரிட்டன் அண்ட் யூஎஸ் இன் 1920s தான் இதாகுது, 20s and 30s தான். That made the world aware us to what economic and national planning was all about. எக்கனாமிக் பிளானிங்னா என்ன, நேஷ்னல் பிளானிங்கில் என்ன அப்படிங்கக்கூடியது 1930ஸ்க்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பிளானிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு. ஓகே, இதை என்டையர் நோக்கு வந்து கலோனியல் வேர்ல்டு. ஓகே, எல்லா நோக்கு வந்து கலோனியல் வேர்ல்டு, அதாச்சும் நம்மளை பிரிட்டன் என்ன பண்ணாங்க, கலோனியல் நோக்கு வந்து நேஷனாக, அதாவது கலோனியல் நோக்கு வந்து நேஷனாக என்ன அப்படின்னா இந்தியா வச்சுருந்தாங்க. ஓகே, அப்படின்னு வந்து என்டையர் நோக்கு வந்து கலோனியல் வேர்ல்டு அண்ட் டெமோக்ரஸிஸ் ஆஃப் த டைம் வாஸ் வேர் ஃபேசினேட்டட் பை த ஐடியா ஆஃப் பிளானிங் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ப்ராசஸ். என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா காலத்துவானியை நோக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க, அதை காலனைசேஷன் அப்படிங்கக்கூடிய இது வந்து அந்த வேர்ல்டு எல்லாமே என்ன அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து எப்போ மூலமாக அப்படின்னா பிளானிங் ஓகே அப்படிங்கிறது மூலமாக தான் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் நடக்கும். ஓகே, டெமோக்ரஸி இதெல்லாம் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அதான் ஒரு பிளானிங் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் எக்கனாமிக் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. த நேஷ்னலிஸ்டிக் லீடரான சோசியலிஸ்டிக் நோக்கு வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் த எல்ஸ்ட் வைல் பிரிட்டிஷ் காலனிஸ் வர் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஐடியா ஆஃப் எக்கனாமிக் பிளானிங்னால இந்த சோசியலிஸ்டிக் நோக்கு வந்து இன்க்ளினேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தினால என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் நோக்கு வந்து காலனிஸ் வந்து எக்கனாமிக் பிளானிங்கில் ரொம்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. த ஹோல் டிகேட் ஆஃப் 1930s இஸ் அதான் 1938 நேஷ்னல் நம்மளுடைய இந்தியன் நோக்கு வந்து காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இந்தியன் காங்கிரஸ் என்னது நேஷ்னல் நோக்கு வந்து பிளானிங் கமிட்டி போட்டிருப்பாங்க 1938. மகாத்மா காந்திஜி, அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் அவங்க, அதுக்கப்புறமா மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அவங்க இந்த 3 பேரும் சேர்ந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிற 1938 போட்டிருப்பாங்க, காங்கிரஸ்னால போடப்பட்டிருக்கும். ஓகேவா, அதான் 1930s போச்சில் தான் அது வந்து இந்த பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயமே இதாகுது. இண்டிபெண்ட் இந்தியா வாஸ் தஸ் டெஸ்டினைட் டு பி த பிளான்ட் எக்கனாமி. அதனால் சுதந்திர நோக்கு இந்தியா வந்து ஒரு பிளான்ட் எக்கனாமியாக ஆகுது. The economic history of India is nothing but the history of planning. ஓகே, எக்கனாமிக்கு அப்படி சொல்லி ஹிஸ்ட்ரி அப்படின்னா பிளானிங் தானே தவிர மற்றபடி என்ன அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு பொருளாதாரத்துக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஹிஸ்ட்ரியும் கிடையாது. ஓகே, ஈவன் இஃப் ஸோ கால்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நோக்கு ஸ்டார்டட் இன் 1991 and 92. ஓகே, எக்கனாமிக் நோக்கு வந்து ரிஃபார்மே 1991 1992 பீரியடில் தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸே நம்மளோட இந்தியாவில் வந்து ஆரம்பிச்சிச்சு. All the ample suggestion regarding the contour of reform were very much outlined by the planning commission by then. ஓகே, என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷனால தான். பிளானிங் கமிஷன் எப்போ மோஸ்ட்ல ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா 15th of March 1950 போச்சில் தான் பிளானிங் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பத்தில் இருந்தால் வந்து ஆரம்பிக்கும். ஓகே, பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயமே அப்போச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ரிஃபார்ம்ஸ் நமக்கு வந்து கமாண்ட்ஸ் த திங்க் டேங்க் ஸ்டார்ட் அவுட்லைனிங் த மேஜர் ஃபியூச்சர் நமக்கு வந்து டைரக்ஷன் ஃபார் ஃபாதர் நமக்கு வந்து பிளான்ஸ் ஃப்யூச்சரில் எப்படி நமக்கு வந்து பிளான் போட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்து திங்க் டேங்காக நமக்கு வந்து இந்த பிளானிங் கமிஷன் அதுக்கப்புறம் நிதி ஆயோக் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அதான் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்தியா பொறுத்த மட்டும் பிளானிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 1938 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்போச்சில் காங்கிரஸ் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. அப்போச்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குன்னு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே அந்த பிளானிங் இது பண்ணுறது தான். 5 இயர் பிளான் போடுவாங்க இல்லையா, 5 இயர் பிளான். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் ஒன்று போட்டாங்க. பிளானிங் கமிஷன் 15th of March 1950 தான் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் பிளான்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படிங்கிறது 1991 தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நோக்கம் வருது. அப்போது தான் எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து வருது. ஆக மொத்தத்தில் இதான் ஓகேவா நம்மளுடைய இந்தியாவில் பிளானிங் அப்படிங்கிற பொறுத்த மட்டும். பேக்ரவுண்ட், இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட் பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 1938 அவங்க போட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா என்ன நடந்திருக்கு 1930s பீரியடில் தான் என்ன அப்படின்னா அந்த பிளானிங் பற்றின இதுவே அதை பற்றின அவேர்னஸ்ஸே நுகர்ந்து வருது. ஓகே, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பிளானிங் அப்படின்னு இது பண்ணது ரஷ்யா அவங்க தான். ஓகே, பேக்ரவுண்ட். By the decade of 1930s, the idea of planning had already entered the domain of intellectual and political discussion in India. Many fresh proposals suggesting immediacy of planning in India were put forward, though the erstwhile British government remained almost immune to them. But this humble proposals of planning served their purpose once India became independent and decided to adopt a planned economy. Vishveshwaraya plan, அதான் ஃபஸ்ட்டு. Vishveshwaraya plan, the credit of proposing the first blueprint of Indian planning. இந்தியன் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா இந்த விஸ்வேஸ்வராயா அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்க ஒரு சிவில் வந்து இன்ஜினியர் அண்ட் திவான் ஆஃப் த மைசூர் ஸ்டேட்டில் வந்து திவானாக இது பண்ணுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க இந்தியன் பிளானிங்க்குன்னு சொல்லிட்டு. ப்ளூ பிரிண்ட் போட்ட அந்த கிரெடிட் யாரை போய் சேருது விஸ்வேஸ்வராயா இன் ஹிஸ் புக். ஓகேவா, விஸ்வேஸ்வராயா அவங்களோட புக்கில் த பிளான்டு எக்னாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் வந்து இது பண்ணாங்க. என்னது த பிளான்டு எக்னாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க 1934. He outlined the broad contour of his plan proposal. His idea of state planning were an exercise in democratic capitalism with emphasis on industrialization, a shift of labor from agriculture to industries, targeting to double the national income in 1 decade. என்ன அப்படின்னா அவங்க ஐடியா வந்து என்னது அப்படின்னா டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசமாக இருக்குது. யாரோட ஐடியா? நம்மளோட விஸ்வேஸ்வராயா அவங்களுடைய ஐடியா வந்து டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசமாக இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரியலேஷன், அதாச்சும் தொழிலாக்கம் அப்படிங்கிறத நமக்கு வந்து எம்பசைஸ் பண்ணுது, அதாச்சும் வலியுறுத்துது. எ ஷிஃப்ட் ஆஃப் நமக்கு வந்து லேபர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, விவசாயத்தில் இருந்து தொழிலகம்க்கு நமக்கு வந்து மாறக்கூடிய இது தான் என்ன அப்படின்னா அவங்களோட இது இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஓகே தேசிய வருவாய் நேஷ்னல் இன்கம் என்ன பண்ணலாம், டபுள் பண்ணலாம். 1 டிகேட் அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ளே ஒரு நேஷனுடைய இன்கம்மை வந்து ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் ஆனால் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதை வலியுறுத்துறாங்க. டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் யார்? விஸ்வேஸ்வராயா. அவங்க புக் என்ன புக்? பிளான்ட் எக்னாமி ஆஃப் இந்தியா. எமோஷனில் பப்ளிஷ் பண்ணாங்க 1934 பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இது நடந்துகிட்ருக்கு. Though there were no follow up by the British government on this plan, it aroused an urge for national planning among the educated citizens of the country. என்ன அப்படின்னா இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை. இதை வந்து ஃபாலோ பண்ணாட்டாலும் இது வந்து எஜுகேட்டட் இந்தியன்ஸ், படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த விஸ்வேஸ்வராயா ஒரு இந்தியன்,
ஓகே, அவங்க அப்படி ஒரு புக்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னே அது வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எஃப் நோக்கு வந்து ஐசிசிஐ நோக்கு ப்ரப்போசல் 1934 எ சீரியஸ் நோக்கு நீட் ஃபார் நேஷனல் பிளானிங் வாஸ் ரெக்கமெண்டட் பை த. ஓகே, 1934 நேஷ்னல் பிளானிங் வந்து எவ்வளோ முக்கியமானது, அதோடைய தேவையை வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறா அப்படின்னா எஃப்ஐசிசிஐ ப்ரப்போசல் வந்து சொல்லுது. எஃப்ஐ நோக்கு சிசிஐனா என்ன அப்படின்னு பார்த்தா த ஃபெடரேஷன் ஆஃப் நோக்கு வந்து இந்தியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் நோக்கு வந்து அந்த ப்ரப்போசல் பேர் என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் நோக்கு வந்து சேம்பர். ஓகே, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி த லீடிங் நோக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் கேபிட்டலிஸ்ட். இதில் எல்லாமே என்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவம் தான் இருந்துச்சு. ஓகே, த லீடிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் கேபிட்டலிஸ்ட். இதோட பிரசிடென்ட் யாராக இருக்காங்க அப்படின்னா எஃப்ஐசிசிஐ, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் கமர்ஸ் அண்ட் இந்தியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதோடைய பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா என்ஆர் சர்க்கார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. proclaim that the days of undiluted laissez-faire were gone far away, and for the backward country like India, a comprehensive plan for economic development covering the whole the gamut of economic activity was a necessity. என்ன அப்படின்னா 1934 எஃப்ஐசிசி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு லீடிங்கான ஆர்கனைசேஷன், இந்தியன் கேபிட்டலிஸ்ட் இது பண்ணக்கூடிய லீடிங்கான ஆர்கனைசேஷன். அதோடைய பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் சர்க்கார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இன்டர்வரன்ஸ் ஆஃப் வந்து ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா தலையிடக்கூடாது, அதை வந்து என்னது கான் அவே, அதை இது பண்ணிவிட்டு and for backward country like India, the planning comprehensive plan for economic development ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது காம்ப்ரிஹென்சிவ் பிளான் அப்படிங்கிறது அதோடைய தேவையை வந்து இது பண்ணி சொல்கிறாங்க, அவ்வளோதான். வைசிங் த வியூஸ் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் கிளாஸ். ஓகே, கேபிட்டலிஸ்ட் வந்து கிளாஸோடைய இதை வந்து இது பண்ணாங்க. ஹி ஃபாதர் கால்ட் ஃபார் எ ஹை பவர் நேஷ்னல் வந்து பிளானிங் கமிஷன். ஓகே, ஹை பவரான நேஷ்னல் பிளானிங் கமிஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டூ வந்து கோஆர்டினேட் ஓகே, நேஷ்னல் பிளானிங் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிஷனுடைய இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா இது அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இது அதுக்கு அப்படின்னா டு கோஆர்டினேட்டர் த வந்து ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் ஸோ தட் த கண்ட்ரி would மேக் ஏ ஸ்ட்ரக்சரல் பிரேக் வித் த பாஸ்ட் அண்ட் அச்சீவ் இட்ஸ் ஃபுல் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறமா எம்ஜி நேஷ்னலிஸ்டான எம்ஜி ரனடே அவங்களும் தாதாபாய் நரோஜி, ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் டாமினன்ட் ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் த எக்னாமி. அதாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஸ்டேட்டோடைய ரோல் வந்து எக்னாமியில் ஸ்டேட்டோட ரோல் வந்து ப்ளே பண்ணுறத முக்கியத்துவம்னு நினைக்கிறாங்க. கேபிட்டலிஸ்ட் சோசியலிஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குது. கேபிட்டலிஸ்டில் என்ன அப்படின்னா லேசி ஃபார் இதை தான் இது பண்ணுவாங்க. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இது கொடுப்பாங்க. இவங்க வந்து சொல்கிறது சோசியலிஸ்டிக் வந்து பேஸ் பண்ணி தான். எம்ஜி நரடே அண்ட் தாதாபாய் நரோஜி ஸ்டேட்டோடைய வந்து இன்வால்மெண்ட் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எக்னாமியில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன இருக்கணும், அவங்களுடைய டாமினன்ட் ரோல் வந்து இது பண்ணோம் அப்படின்னு. அண்ட் அவுட்டர் த பிரசிடென்ஸ் ஆஃப் த மார்க்கெட் வந்து மெக்கானிசம். மார்க்கெட் மெக்கானிசம் என்ன பண்ணுறாங்க, டவுட் பண்ணுறாங்க. என்ன அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் திங் வாஸ் ஃபர்தர் ரென்ஃபோர்ஸ்ட் பை த கைனியன் கினியன் வந்து ஐடியா இன் த வேக் ஆஃப் கினியன் வந்து ஐடியன் இன் த வேக் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். த நியூ டீல் இன் த யூஎஸ் அண்ட் சோவியட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் நேஷனல் வந்து பிளானிங். Thus, the Indian capitalist class were also influenced by those events which were voiced in the ICCI articulation for planning. இப்படி என்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளானிங் பற்றின இதை வந்து அதோட இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த ஆர்டிகுலேஷன் ஆஃப் பிளானிங் அப்படிங்கிறது அங்கேருந்து வருது, ஒன்றும் கிடையாது. விஸ்வேஸ்வராயா வந்து அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க.
அவங்க தான் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து 1934 த பிளான்ட் எக்னாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதிட்டு பிளான்ட் எக்னாமி ஆஃப் இந்தியான்னு புக் எழுதுகிறாங்க. அந்த புக்கில் என்ன அப்படின்னா பிளானிங் பார்த்தினா ப்ளூ பிரிண்ட் நோக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ நோக்கு சிசிஐ அதாவது கேபிட்டலிஸ்ட், அதில் வந்து என்ஆர் நோக்கு என்கே நோக்கு வந்து என்ஆர் நோக்கு சர்க்கார் அப்படிங்கிறவங்க பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எதில் அப்படின்னா எஃப்ஐசிசிஐ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களும் என்ன அப்படின்னா எக்கனாமிக் பிளானிங் பற்றின நோக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறாங்க. அவங்க எதை வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் நோக்கு பிளானிங் கமிஷன் வேணும் அப்படிங்கக்கூடிய இதை இதில் வந்து எம்ஜி ரனடே நேஷ்னலிஸ்டான எம்ஜி ரனடே நோக்கு வந்து தாதாபாய் நரோஜி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் நோக்கு டாமினன்ட் ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் த எக்னாமியில் ஸ்டேட்டோட ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, காங்கிரஸ் பிளான்னா என்ன அப்படின்னா தோத காந்தியன் அண்ட் சம் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் அப்போஸ் டு commit the party to centralize the state planning. It was on the initiative of INC President Subhash Chandra Bose that the National Planning Committee was set up in October 1938 under the chairmanship of JL Jawaharlal Nehru. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோத காந்தியன் அண்ட் சம் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் property representative were opposed to commit the party to centralized வந்து ஸ்டேட் பிளானிங். வந்து ஸ்டேட் பிளானிங்க்கு அவங்க அப்போஸ் பண்ணாலும் ஐஎன்சியோடைய பிரசிடெண்ட்டாக வந்து யார் இருப்பாங்க 1938 பீரியடில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவங்க இருப்பாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட இனிஷியேட்டிவ் மூலமாக தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிளானிங் கமிட்டி போடப்படும். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி அதுதான் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி போடப்படும். வாஸ் செட்டப் இன் எப்போஸ்டில் October 1913 வந்து 8ல். அதுக்கு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க. டு ஒர்க் அவுட் வந்து கான்க்ரீட் ப்ரோக்ராம் ஃபார் டெவலப்மெண்ட் encompassing all major areas of the economy. Basically, a national planning committee was set up பண்ணப்படுது. இந்த வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது எப்போ மோஸ்டில் வந்து ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் வந்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் த காங்கிரஸ் ரூல் ஸ்டேட். காங்கிரஸ் வந்து ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட். அதில் இண்டஸ்ட்ரீஸோட தொழிலக அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக அந்த கான்ஃபரன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ்க்கு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அங்கே ஆப்போசிட்டில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணப்படுது, செட்டப் பண்ணப்படுது. அங்கே யாரெல்லாம் இது பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அதான் இந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் காங்கிரஸ் ரூல் வந்து ஸ்டேட். ஸோ அதர் ஸ்டேட் வேர் ஆல்சோ வந்து இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட். காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்டை தான் வந்து இன்வைட் இது பண்ணுறாங்க, அவங்களோட கான்ஃபரன்ஸ் தான். ஆனால் அதில் வந்து மற்ற வந்து ரூலிங் பார்ட்டி இதாக இருப்பாங்க இல்லையா, மற்ற ஸ்டேட்டில் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு வந்து விஸ்வேஸ்வராயா, ஜேஆர்டி வந்து டாட்டா, ஜிடி வந்து பிர்லா அண்ட் லால் வந்து ஸ்ரீராம் and many others including வந்து academician, technocrat, provisional civil servant, trade வந்து unionist, socialist and communist were also வந்து invited. என்ன அப்படின்னா விஸ்வேஸ்வராயா அவங்க, ஜேஆர்டி டாட்டா, ஜிடி பிர்லா, லால் வந்து ஸ்ரீராம் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொவிஷனல் வந்து இன்க்ளூட் வந்து அதெல்லாம் யார் அப்படின்னா நிறைய பேர், அதாவது அகாடமியன் வந்து டெக்னோக்ராக்ட் ப்ரொவிஷனல் சிவில் வந்து சிவில் சர்வெண்ட், ட்ரேட் யூனியனிஸ்ட் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட்னு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன்வைட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை என்ன பண்ணுறாங்க செட்டப் பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா 15 மெம்பர் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வித்
29 நோக்கு வந்து சப்கமிட்டி அண்ட் a total of 350 member produced 29 volume of recommendation. இங்கே 29 volume of recommendation இங்கே 15 members நோக்கு வந்து என்னது 15 members 15 member நோக்கு வந்து national நோக்கு planning committee வித் நோக்கு 29 நோக்கு சப் கமிட்டியோட 29 நோக்கு சப் கமிட்டி இருக்குது. டோட்டல் மெம்பர் 350 மெம்பர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 29 வால்யூம்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த ஒர்க் ஆஃப் கமிட்டி was interrupted when the second world war broke out. 1938 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, எப்போ மோச்சில் செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகும். 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகும். இந்த கமிட்டியோடைய நோக்கு வந்து ஒர்க் பண்ணும், அது வந்து தடையாகுது. இதனால் செகண்ட் வேர்ல்ட் வார்னால என்னது ப்ரோக் அவுட் ஆகுது. அண்ட் இந்த வேக் ஆஃப் நோக்கு வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஓகே, 1942 என்ன ஆகுது, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னாலையும் மெனி ஆஃப் த நோக்கு மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் த சேர்மன் வேர் அரெஸ்ட். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் போச்சில் ரொம்ப பெரிய நோக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும். அதில் வந்து சேர்மன் ஓகே இந்த மெம்பர்ஸ் அதான் சொல்ல 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. 350 நோக்கு மெம்பர்ஸ் டோட்டலி 250 மெம்பர்ஸ் 29 நோக்கு சப் கமிட்டி இருக்குது இல்லையா. ஸோ 29 வால்யூம் ஆஃப் நோக்கு ரெக்கமெண்டேஷன் தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நோக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வேலை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நிற்குது, இன்ட்ரப்ட் ஆகுது. Okay, arrested. Okay, between 1940 and 1945, the committee had only a nominal existence. Okay, பேரளவுக்கு தான் என்ன அப்படின்னா இருக்குது. ஓகே, இப்போ பேரளவுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. தோ த ஃபைனல் ரிப்போர்ட் ஆஃப் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி குட் ஒன்லி பி பப்ளிஷ்டு 1949 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த கமிட்டியோட ரிப்போர்ட், நேஷ்னல் பிளானிங் கமிட்டியோடைய ரிப்போர்ட் 1949 அப்புறம் என்னது 1949 என்ன நடந்திருக்கும், 45 என்னது செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சிச்சு. 1949 தான் the final report நோக்கு நேஷ்னல் பிளானிங் கமிட்டி சப்மிட் பண்ணுறாங்க. மெனி டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு பிளானிங் டுக் பிளேஸ் டூரிங் த நோக்கு வந்து இன்டரிம் கவர்மெண்ட் அப் டு 1946. இடைக்கால நோக்கு வந்து அரசாங்கம் நோக்கு வந்து இது பண்ணும் இல்லையா 1946 வரைக்கும் மெனி டெவலப்மெண்ட் நோக்கு ரிலேட்டட் டு பிளானிங் டுக் பிளேஸ் டூரிங் த நோக்கு வந்து எது மூலமாக தான் நடந்துச்சு அப்படின்னா நேஷ்னல் பிளானிங் நோக்கு வந்து கமிட்டி மூலமாக தான் நோக்கு நடந்துச்சு. Many development related planning could place during the interim government up to 1946. A series of valuable reports were published which brought together the constructive thinking done by the committee and subcommittee and material collected in the course of their work. The importance of National Planning Committee lies not so much in this report as in the wide interest it created throughout the country for coordinated planning as a only means of bringing about a rapid increase in the standard of living and emphasis on the need for bringing fundamental changes in the social and economic structure. Again, rapid increase in the standard of living. வாழ்வாதாரம் a series of valuable report submit பண்ணப்படுது which brought together the constructive thinking done by the committee and the subcommittee. நிறைய வேல்யூபிளான ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணப்படுது. ஓகே, பப்ளிஷ் பண்ணப்படுது அண்ட் விச் ப்ராட் டுகெதர் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு திங்கிங் இது பண்ணப்படுது அந்த கமிட்டி அண்ட் சப் கமிட்டி. த மெட்டீரியல் கலெக்டட் இன் த கோர்ஸ் ஆஃப் தேர் ஒர்க். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்பிசி லைஸ் நாட் ஸோ மச் இன் திஸ் ரிப்போர்ட். அந்த என்பிசி அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா சொல்ல. இந்த வைட் இன்ட்ரெஸ்ட் இட் கிரியேட்டட் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் கோஆர்டினேட்டட் பிளானிங். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பிளானிங் இது பண்ணும். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ரேப்பிடாக ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட இது. இட் கிரியேட்டட் த்ரூ அவுட் ஃபார் கோஆர்டினேட்டட் பிளானிங் bring so rapid increase in the standard of living and emphasis on the need for fundamental changes in the for bringing fundamental changes in the social and economic structureல ஃபண்டமெண்டல் சேஞ்சஸை கொண்டு வரணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய இதாக இருக்குது. ஓகே, தான் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப்டர் த நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்கு அப்புறமா முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் கோஆர்டினேட்டர் பிளானிங். கோஆர்டினேட்டர் பிளானிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் போடப்பட மாதிரி இருக்குது. போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி. ஓகே, வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி 1941 ஜூலை இன்
early in June 1941 the government of India formed a post war reconstruction committee. போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி அப்படிங்கக்கூடிய கமிட்டியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ போச்சுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1941 பீரியடில். ஓகே, என்னது போஸ்ட் வார் எப்போ போச்சுல இது முடிஞ்சு போஸ்ட் வார் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது ஜூன் 1941 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம்ட் ஏ போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமிட்டி. போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டிங்கிறத போடுறாங்க. ஓகே, விச் வாஸ் டு கன்சிடர் த வேரியஸ் பிளான் ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்னாமி. எக்னாமியோடைய நமக்கு வந்து பிளான்ஸ். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. கன்சலேட்டிவ் நமக்கு வந்து கமிட்டி ஆஃப் நமக்கு எக்னாமிஸ்ட். ஓகே, a consultative committee of economists under the chairman of Ramaswamy Mudaliar was set up in 1941 as a think tank to advise the four post-war reconstruction committee for executing a national plan for the country. Okay, என்ன அப்படின்னா ஒரு கன்சல்டேட்டிவ் வந்து கமிட்டி. ஓகே, இது போடுறாங்க. அது அதில் ஃபுல்லாக எக்னாமிஸ்ட் இருக்காங்க. அதில் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா கன்சல்டேட்டிவ் வந்து கமிட்டி ஆஃப் எக்னாமிஸ்ட் வந்து இருக்காங்க. அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் எக்னாமிஸ்டுடைய சேர்மன் யார் அப்படின்னா ராமசுவாமி முதலியார் அப்படிங்கிறவங்க 1941 செட்டப் பண்ணப்பட்டது. ஓகே, ராமசுவாமி முதலியாரோட தலைமையில் அஸ் அ திங்க் டேங்க் டு அட்வைஸ் அங்கே வந்து திங்க் டேங்க். ஓகே, திங்க் டேங்க் அதாச்சும் ஜஸ்ட் சஜஷன் மட்டும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அட்வைசர் மாதிரி. டு அட்வைஸ் வந்து ஃபோர் போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமிட்டிஸ்க்கு ஒரு 4 போஸ்ட் வார் ஓகே இது கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஏ நேஷனல் பிளான் ஃபார் த எக்னாமி. தோத வந்து கமிட்டி சஜஸ்ட் மெனி பிளான்ஸ். ஓகே, இந்த கன்சலேட்டிவ் வந்து கமிட்டி ஆஃப் வந்து எக்னாமிஸ்ட், கன்சலேட்டிவ் கமிட்டி ஆஃப் எக்னாமிக்ஸ் நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம், என்னது சஜஸ்ட் பண்ணியும் மெனி பிளான்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் த எக்னாமி தே ஹேட் நெக்லேட்டட். அதை வந்து நெக்லிஜிபிள் வந்து ப்ராக்டிக்கலி சிக்னிஃபிகன்ஸ் அஸ் திஸ் சஜஷன் வர் இம்பேக்ட் வித் வந்து அகாடமிக் வந்து பயாஸ். ஓகேவா, சும்மா தியரிட்டிக்கலாக இருந்ததே தவிர அதை வந்து அவ்வளோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1944 தட் த கவர்மெண்ட் கிரியேட்டட் த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட் என்னது 1944 கவர்மெண்ட் இதை க்ரியேட் பண்ணுறாங்க, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனியாக ஒரு துறையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1944 பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர் த வந்து செப்பரேட் மெம்பர் ஆஃப் த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். வைஸ்ராய்ஸுடைய எக்ஸிக்யூட்டிவ் வந்து கவுன்சிலுக்கு கீழே 1944 என்ன பண்ணுறாங்க, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படிங்கக்கூடிய பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தனியாக வருது வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபார் ஆர்கனைசிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் எக்கனாமிக் பிளான் இன் த கண்ட்ரி. அப்போ ஆக்டிங் மெம்பராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோலர் ஆஃப் பாம்பே பிளான் ஒரு பிளான் வரும். ஓகேவா, அதோடைய கண்ட்ரோலரான தேஷித் தலால். ஓகே, தலால் என்னது தேஷித் தலால் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிங் மெம்பர். மோர் தென் 20 வந்து பேனல்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வாஸ் செட்டப். 20க்கும் மேற்பட்ட வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணப்படுவாங்க, செட்டப் பண்ணப்படுவாங்க. த சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டேட் வர் இன்வெர்டட் டு ப்ரிப்பேர் டீட்டெயில்டு வந்து பிளான் ஃபார் இன்டர்ஸ்டிலேஷன். திஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் அபாலிஷ்ட் இன் 1946. இதோடைய ஆக்டிங் ஓகே இதை அந்த வைஸ்ராய் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே கொண்டு வராங்க. இதோடைய ஆக்டிங் மெம்பராக தீஷிர் தலால் வந்து இது பண்ணப்படுறாங்க. மோர் தென் 20 பேனல்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் அவங்களால செட்டப் பண்ணப்பட்டது. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணியிருந்தாங்க 1946. ஓகேவா, the central government and central department and government of the provision, central department and government of the provision and Indian state were invited to prepare the detail the plan for interstitiationக்கு டீட்டெயிலான இந்த பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்தியன் ஸ்டேட்ஸ் were invited to prepare detail the plans for interstitiation. ஓகே, அட்வைசரி பிளானிங் போர்டு. அட்வைசரி பிளானிங் போர்டுனா என்ன, இன் அக்டோபர் 1946 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் த கமிட்டி. ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வைசரி பிளானிங் போர்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படிங்கக்கூடிய கமிட்டியை வந்து
ஓகே அப்படிங்கிற ஒரு போர்டு. ஓகே ஒரு கமிட்டி இது வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு 1946. ஓகே டு ரிவ்யூ த வந்து பிளானிங். ஓகே அந்த பிளானிங்கை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு பண்ணுறாங்க ஒரு கமிட்டி கேர்ட் அவுட் பை த பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட். இதை ஒர்க் ஆஃப் த வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி அண்ட் அதர் பிளான் அண்ட் அதர் ப்ரொபோசல் ஃபார் பிளான் அண்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் ரெக்கார்டிங் த ஃபியூச்சர் மிஷனரி ஆஃப் பிளானிங் as well as in regard to objectives and priority. The board strongly recommended. அந்த அட்வைசரி வந்து போர்டு. ஓகே அட்வைசரி பிளானிங் போர்டு வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் வந்து சிங்கிள் காம்பேக்ட் அத்தாரிட்டி வந்து ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுது. ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் சிங்கிள் காம்பேக்ட் அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் responsible only to the cabinet, okay, which should devoted its attention continuously to the whole field of development. This was an emphatic advice for the creation of National Planning Commission. Similarly to the Federation of Indian Chamber of Commerce and Industries view of 1934, which will have autonomy and authoritative say on the process of development planning, working in tandem with the union cabinet and also influencing the developmental decision of the state. This happened in 1950 with the setting up of the பிளானிங் கமிஷன். 1950 என்ன வருது, பிளானிங் கமிஷன் வருது. 1946 அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு ஒன்று போடுறாங்க. ஆனால் என்ன ஓகே ஒரு நல்ல வந்து அத்தாரிட்டிவ் வந்து ஆனால் ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணுது, சஜஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது. விச் டிவோட்டட் இட்ஸ் அட்டென்ஷன் ஆஃப் கண்டினியூஸ். அது மூலமாக தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஓகேவா கிரியேஷன் ஆஃப் நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து போடப்படுது. ஓகே இதே தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இதோட வியூவும் இந்த அட்வைசரி இந்த பிளானிங் போர்டோட வியூவும் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோடைய வியூவும் என்ன அப்படின்னா சேமாக தான் இருக்குது. ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு அத்தாரிட்டிவான ஒரு பாடியை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த அத்தாரிட்டிவான பாடி தான் என்ன அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி 1950 மார்ச் 1950 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The board in its report of Jan 1947 emphatically expressed the opinion that proper development of large-scale industry can only take place in if political unity, wherein the provision of states agree to work in accordance with the common plan. என்ன அப்படின்னா அந்த போர்டு வந்து 1947 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இதை வந்து லார்ஜ் ஸ்கேல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதை ப்ராப்பராக டெவலப் பண்ணோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் யூனிட் மட்டும் யூனிட்ஸ் மட்டும் போதாது. ஓகே இந்த ஸ்டேட்ஸில் உள்ளவங்களும் என்ன பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு காமனான பிளானை என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஓகே காமனான பிளானுக்கு ரெண்டு பேருமே ஒத்துழைச்சாதான் என்ன பண்ண முடியும், நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Okay, this suggestion worked as a great influence on the planning process of independent India, as it always tried to provide a unifying nature to development planning, but this process also induced a serious intensity of centralization in Indian planning. ஓகேவா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கேன் ஒன்லி டேக் பிளேஸ் இஃப் பொலிட்டிக்கல் வந்து யூனிட்ஸ் இருந்தால் மட்டும்தான். வேதர் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஸ்டேட் அக்ரி வந்து டு ஒர்க் இன் அக்கார்டன்ஸ் வித் எ காமன் வந்து பிளான். காமன் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் இருக்கணும், காமன் பிளானுக்கு ஒத்து வரணும். அப்படின்னா தான் என்னது இது பண்ணும் அப்படின்னு. அதனால சென்ட்ரலைசேஷன் பிளானிங் வந்து சென்ட்ரலைசேஷனாக தான் இருக்குது, டீசென்ட்ரலைசேஷனில் சென்ட்ரலைசேஷனாக வந்து இது பண்ணுறது. டு விச் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேர் டு ப்ரப்போஸ் அப்ஜெக்ஷன். ஓகே நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அண்ட் ஸ்ட்ரெயினிங் த வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு என்ன அப்படின்னா பிரச்சனை வந்து வருது. அண்ட் டைம் அண்ட் வந்து அகெயின் என்ன அப்படின்னா சென்ட்ரலைசேஷனாக இருந்ததாலே என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்கிற அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் சென்ட்ரல்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கு பிடிக்கல, அங்கே உள்ள மக்களுக்கு பிடிக்கல. இப்போ வந்து ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து தான் 1965 என்ன பண்ணாங்க, அந்த சவுத் இந்தியாவில் நிறைய ஹேண்டி ஹிந்தி அஜிடேஷனும் நிறைய நடந்துச்சு. அதே மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா நடக்கும். அதான் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே என்ன அப்படின்னா சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி அழகாக வந்து நல்லா போனால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வந்து பிளானிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி என்ன அப்படின்னா ஆனால் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக தான் வந்து இருக்குது. ஓகேவா டைம் அண்ட் ஓகே ஹாவ் எவர்
However, the political leadership right from 1920 was very conscious of the need for decentralized planning in the country. ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்னது 1920s இருந்து டீசென்ட்ரலைஸ் பிளானிங் உடைய தேவையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்காங்க. ஓகேவா, எந்த அளவுக்கு நமக்கு சென்ட்ரல் இதாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டேட்டோட ஒப்பீனியனும் கேட்டு பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயம் போடணும். ஓகே, அதோடைய டீசென்ட்ரலைஸ்டு நமக்கு பிளானிங்க்கு உண்டான இதை பார்க்குறாங்க. ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸை இது பண்ணாங்க. சென்ட்ரலைஸ் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்டர் மட்டும் சொல்லும், அதை இது பண்ணிவிட்டு இது பண்ணக்கூடியது. ஓகே, நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா அப்படி கிடையாது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸ்டேட்டுக்கு அதுக்கு தேவையானதை அவங்க இது பண்ணிப்பாங்க, அப்படி அதான் நமக்கு டீசென்ட்ரலைஸ்டு. ஓகே, இங்கே பாம்பே பிளான். பாம்பே பிளான் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகுது. பாம்பே பிளான் வாஸ் த பாப்புலர் டைட்டில் ஆஃப் எ பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா. ஓகே, என்ன அப்படின்னா எ பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியா ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா. ஓகே, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு திட்டம். ஓகே, அதான் எ பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது பாம்பே இந்த பிளான் டைட்டில் இது பண்ணுது. விச் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த கிராஸ் செக்ஷன் ஆஃப் இந்தியாஸுடைய லீடிங்கான கேபிட்டலிஸ்ட். இந்தியாஸ் லீடிங்கான கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னது பாம்பே பிளான் அப்படிங்கிறத யாரெல்லாம் பார்ப்போம். ஒரு 8 இருந்து கேபிட்டலிஸ்ட் முக்கியமானவங்களாக இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸ், புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸ் அப்படிங்கிறவங்க, ஜிஆர்டி டாட்டா. ஓகேவா, டாட்டா அப்படிங்கிறவங்க, ஜிடி பிர்லா அப்படிங்கிறவங்க, லால் ஸ்ரீ ராம் அப்படிங்கிறவங்க, கஸ்தூரிபாய் லால்பாய் அப்படிங்கிறவங்க, ஏடி அஷ்ரோஃப், அதுக்கப்புறம் தேஷிர் தலால், ஜான் மேத்தாய். இவங்க தான் என்ன அந்த 8 கேபிட்டலிஸ்ட். ஓகே, 8 முதலாளித்துவம். ஓகே, அவங்களால ஃபார்ம் பண்ணப்படுறதா இந்த பிளான். அந்த 8 கேபிட்டலிஸ்டோட நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, என்னது தாஸ் வச்சு போனேன். புருஷோத்தமன் தாஸ் தாகூர் தாஸ். ஓகே, ஒரு நேம். அதுக்கப்புறம் டாட்டா. ஓகே, ஜிஆர்டி டாட்டா நினைவில் இருப்பாங்க. ஓகே, ஜிடி பிர்லா, பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கம்பெனிலாம் இருக்குது, ஸோ நினைவில் இருக்கும். லால் ஸ்ரீராம், என்னது லாலா ஸ்ரீராம். கே ஸ்ரீராம். கே கஸ்தூரிபாய் லாலா. ஓகே, லால்பாய். கே லாலா ஸ்ரீ ராம். ஏ கஸ்தூரிபாய் லால்பாய். ஏ லால்பாய் இஷ்ரோஃப். ஓகே, இந்த ஏடி இஷ்ரோஃப். ஓகே, ஓகே லால். ஓகே, என்ன லால் அப்படின்னா அர்தேஷிர். ஓகே, அர்தேஷிர் தலால். ஓகே, இந்த ஹர்ஷிஷி தலால் ஜான் மேத்தாய். இவங்களாம் அந்த 8 கேபிட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. எதுக்கு? பாம்பே பிளானுக்கு. அந்த பிளானை எப்படி சொல்லி அதோட டைட்டிலே என்னது எ பிளான். ஓகே, எ பிளான் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது தான். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 1944 to 1945 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் திஸ் 8 இன்ட்ரெஸ்டட் லிஸ்ட், புருஷோத்தம் தாஸ் அண்ட் தாகூர் தாஸ் வாஸ் ஒன் அமாங் த 15 மெம்பர்ஸ் ஆஃப் த என்பிசி. அதாவது நேஷ்னல் பிளானிங் கமிட்டியில் யார் இருந்தாங்க அப்படின்னா அந்த புருஷோத்தமன் தாஸ் தாகூர் தாஸும் இருந்தாங்க. 1938 இதில் அந்த 15 மெம்பர்ஸ் இது பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 15 பேர். ஓகே, அந்த 15 பேரில் இந்த புருஷோத்தம் தாஸ் தாகூர் தாஸும் ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் ஜிஆர்டி டாட்டா, ஜிடி பிர்லா அண்ட் லா ஸ்ரீராம் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் அ சப் கமிட்டி. சப் கமிட்டி 29 இருந்தது, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. அந்த 29 அந்த சப் கமிட்டி 29 இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் உள்ள மெம்பர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டா பிர்லா, லாலா ஸ்ரீராம் அப்படிங்கிறவங்க. லாலா ஸ்ரீராம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 29 சப் கமிட்டியில் ஒருத்தாங்க. ஓகேவா, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாப்புலர் சென்டிமெண்ட் ரெக்கார்டிங் த நீட் ஆஃப் இந்த பிளானிங் அண்ட் கிறிஸ் கிராஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் பிட்வீன் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அண்ட் பாம்பே பிளான். என்ன அப்படின்னா தேவை த பாப்புலர் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா த நீட் ஆஃப் பிளானிங் அண்ட் கிறிஸ் கிராஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் பிட்வீன்
club made the possible some clear-cut agreement between these two major plans. இந்த நேஷனல் பிளானிங் கமிட்டிக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான அக்ரிமெண்ட் இருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ள மெம்பர் தான் இங்கேயும் என்னது மெம்பராக கொஞ்சம் இதாக ஆயிருக்காங்க. 8 இண்டஸ்ட்ரி 8 கேபிட்டலிஸ்டில் கிட்டத்தட்ட என்னது 1 2 3 4 பேர் என்ன அப்படின்னா அங்கேருந்து தான் ஓகேவா என்ன நேஷ்னல் பிளானிங் கமிட்டியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதனால் அப்படி சொல்கிறாங்க. வி ஹாவ் எ லுக் ஆஃப் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் பார்த்தினா இதை பார்த்துக்கலாம். எ பேசிக் அக்ரிமெண்ட் ஆன் த இஷ்யூ ஆஃப் அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங் அதாச்சு அபாலிஷேஷன் ஆஃப் ஆல் இன்டர்மீடியரிஸ். இந்த அதில் முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியரிஸுக்கு இடைத்தரகர்களை என்ன பண்ணது அபாலிஷ் பண்ணுறது. ஜமீன்தாரி அபாலிஷேஷன். ஓகே மினிமம் வேஜ். ஓகே மினிமம் வேஜ் குறைஞ்சபட்ச ஊதியமாவது குடிக்கணும். த கேரண்டி ஆஃப் மினிமம் அண்ட் ஃபேர் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு குறைஞ்சபட்ச குறைஞ்சபட்ச நியாயமான விலையை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு கொடுக்கணும். கேரண்டி பண்ணும். கோஆப்ரேட்டிவ்ஸ் கிரெடிட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட். இதான் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் இதான். அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங். அபாலிஷேஷன் ஆஃப் intermediary, minimum wage, guarantee of minimum or fair price for agricultural product, cooperative credit and marketing சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் அப்படின்னு பார்த்தா ரேபிட் இன்டஸ்டிலேஷன் ஃபார் விச் போத் த பிளான்ஸ் அக்ரீட் அப்பான் அண்ட் இம்பசைஸ் ஆஃப் ஆன் ஹெவி கேபிட்டல் குட்ஸ் அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். கேபிட்டல் குட்ஸ் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு agreed on emphasize a agreement on rapid industrialization. rapid என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் என்ன பண்ணுறது அப்படின்னா தொழிலக வளர்ச்சி. for which both the plans agreed upon and heavy capital goods and basic industry. heavy capital goods basic industry அதுக்கு என்னது இது கொடுக்குறது. ஓகே த பாம்பே பிளான் ஹேட் அலாட்டட் 35% ஆஃப் இட்ஸ் டோட்டல் பிளான் ஆன் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். 39% அடிப்படை தொழிலகத்துக்கு என்னது அப்படின்னா அலகேட் பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க. யார் பாம்பே பிளான். ஓகே ரேபிட் இண்டஸ்ட்ரியேஷன் இன்னொன்று அண்ட் டேக்கிங் க்ளூஸ் ஃப்ரம் த சவியன் பிளானிங்லேருந்து க்ளூஸ் எடுக்குது. அதாவது என்பிசி அண்ட் பாம்பே பிளானிங் போத் வேரி ஃப்ளேவர் ஆஃப் சிமில்டானியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ். ஓகேவா அடிப்படை தேவை எசென்ஷியலாக முக்கியமானதாக இருக்கும் இல்லையா கன்சியூமர் குட்ஸில் அதை டெவலப் பண்ணுறது. ஓகே இண்டஸ்ட்ரீஸ். ஓகே பட் அஸ் லோக்கி அஃபார் இதை அது ஒன்று. போத் த பிளான்ஸ் அதாச்சு என்பிசியும் சரி பாம்பே பிளானும் சரி அக்ரீட் அப்பான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் மீடியம் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. மீடியம் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய இது. as they could provide greater employment and require less capital and lower order of plants and machinery. ஓகே அதுக்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸ் மிஷினரியோட இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் எனது ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. போத் த பிளான் வாண்டட் த ஸ்டேட் டு பிளே அன் ஆக்டிவ் ரோல். என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணும் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த என்பிசி அதாவது நேஷ்னல் பிளானிங் என்பிசி நேஷ்னல் பிளானிங் கமிட்டிக்குள்ளதுக்கும் இந்த பாம்பே பிளானுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் ஆக்டிவாக ரோல் பண்ணும். அப்படின்னா தான் இந்த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் ஓவர்சீயிங் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் த எக்னாமியை பார்த்துக்க முடியும். தட் இஸ் ட்ரேட் இண்டஸ்ட்ரி பேங்கிங் த்ரூ ஸ்டேட் ஓனர்ஷிப் பப்ளிக் செக்டர் ஆர் த்ரூ டைரக்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கண்ட்ரோல் ஓவர் தம். ஓகே அது இன்னொன்று என்ன அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர். ஓகே சமூக நலன் அப்படிங்கிறதும் இது எடுத்துக்கிட்டாங்க. அந்த லார்ஜ் ஸ்கேல் மெஷர்ஸ் ஃபார் சோசியல் ரிஃபார்ம் ஆர் ஃபேவர்ட் பை போத் த பிளான். ஓகே சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கக்கூடியது முக்கியமானதாக இருக்குது. ஓகே சச் ரைட் டு ஒர்க் அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் and guarantee of a minimum wage, greater state expenditure on housing, water and sanitation, free education, social insurance to cover unemployment and sickness and provisions of utility service such as electricity, transportation at a low cost through state subsidies. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத இது பண்ணோம் அப்படிங்கிறத away with cross இன்இக்வாலிட்டி பிளானிங் குட் டூ away with cross inequalities.
through no measures such as progressive taxation and prevention of concentration of wealth. taxation போடுறது அது மூலமா and prevention of நமக்கு வந்து concentration of wealth. ஓகே, ஒரு இடத்துல என்ன அப்படின்னா செல்வத்தை குமிக்கிறது, அதெல்லாம் நமக்கு வந்து இது பண்ணக்கூடாது, அதுக்குள்ள இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே, என்னது நேஷனல் பிளானிங் கமிட்டி பாம்பே பிளான். ஓகே, ரெண்டோடையும் நமக்கு வந்து இதாக இருக்குது. அப்படின்னா டோட்டலாக சொல்ல போனோம் அப்படின்னா சில என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே எனக்கு வந்து முக்கியமான இது என்ன அப்படின்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அக்ரேரியன் வந்து ரீஸ்ட்ரக்சரிங், அதாச்சு அக்ரேரியன் ரீஸ்ட்ரக்சரிங், அபாலிஷேஷன் ஆஃப் ஆல் இன்டர்மீடியரிஸ், அதுக்கப்புறம் ரேபிட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் வந்து கன்சியூமர் குட், மீடியம் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், ஆக்டிவ் ஓகே ஸ்டேட் டு play ரோல் to play வந்து active role in economy, social வந்து welfare, inequalities வந்து away with cross inequalities. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே பாம்பே பிளானில் இருக்கிறது. காந்தியன் பிளான் பார்க்கலாம். அடுத்த இடத்து என்ன அப்படின்னா காந்தியன் பிளான். காந்தியன் பிளான், பீப்புள் பிளான், சர்வோதயா பிளான். ஓகே, அவ்வளோதான். காந்தியன் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போசிங் த ஸ்பிரிட் ஆஃப் த காந்தியன் வந்து எக்கனாமிக் திங்கிங். காந்தியன் எக்கனாமிக் திங்கிங்க்கு வந்து முக்கியத்துவம் இது பண்ணுறது. அதுக்கு வந்து ஸ்ரீமன் வந்து நாராயணன் அகர்வால். யார்? ஸ்ரீமன் வந்து நாராயணன் அகர்வால் அப்படிங்கிறவங்க தான் ஃபார்முலேட் பண்ணாங்க காந்தியன் பிளானை 1944. ஸ்ரீமன் நாராயணன் வந்து அகர்வால் தான் ஃபார்முலேட் பண்ணாங்க. த பிளான் லைட் மோர் எம்பசிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். காந்தியன் இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குது. Even if he referred to industrialization, it was to the level of promoting cottage and village level industries. இண்டஸ்ட்ரியலேஷனுக்கு வந்து அனுமதி கொடுத்தாலும் அது வந்து என்ன அப்படின்னா காட்டேஜ் அண்ட் வந்து வில்லேஜ் லெவல் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் ப்ரொமோட் பண்ண மாதிரி இருக்குது. அன்லைக் த நேஷனல் பிளானிங் கமிட்டி அண்ட் பாம்பே பிளான்லாம் என்ன அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் அக்ரேரியன் சரி இண்டஸ்ட்ரியலேஷன் சரி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாச்சு ஹெவி அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா இது பண்ணாங்க. ஆனால் இதுக்கு இவங்க வந்து காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இது பண்ணி கொடுத்தாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இங்கே எதில்? காந்தியன் பிளானில். the plan articulate a decentralized economic structure. A decentralized economic structure for India, economic structure for India with self contained village. A self contained ஒரு village. Okay, decentralized economic structure இந்த பிளான் வந்து articulate பண்ணுறது. Okay, it needs to be noticed. Okay, it needs to be noticed that here it needs to be noticed here that the Gandhian did not agree with the views of a Gandhian என்ன அப்படின்னா எதை அக்ரி பண்ணலாம் அப்படின்னா பாம்பே பிளான், நேஷனல் பாம்பே பிளான், நேஷனல் வந்து பிளானிங் கமிட்டியோட இதை வந்து அக்ரி பண்ணல காந்தியன். காந்தி அவங்க அக்ரி பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. பர்டிகுலர்லி ஆன் இஷ்யூ சச் அஸ் சென்ட்ரலைஸ்ட் வந்து பிளானிங், டாமினன்ட் ரோல் ஆஃப் ஸ்டேட் இந்த எக்கனாமி. ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா ஸ்டேட் எக்கனாமியில் கட்டாயம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது பாம்பே பிளான்னாலும் சரி நேஷனல் வந்து பிளானிங் கமிட்டினாலும் சரி அது வந்து இது பண்ணுறாங்க. அதான் டீசென்ட்ரலைஸ்ட் இது பண்ணோம் அப்படின்னு காந்தி அவங்க சொல்கிறாங்க. Okay, and emphasize on industrialization. For Gandhi, the missionary commercialization centralized state power by the crush of modern civilization. காந்தியை பொறுத்த மட்டும் காந்திஜி அவங்கள பொறுத்த மட்டும் மிஷினரி கமர்ஷியல் அது மாதிரி சென்ட்ரலைஸ்டான ஸ்டேட் பவர் எல்லாம் ஒரு சாபம் மாதிரி. ஓகேவா? என்னது மாடர்ன் வந்து நவீன நாகரிகத்துடைய சாபம் மாதிரி அப்படி சொல்லிட்டு எனது காந்திஜி சொல்கிறாங்க. thrust upon the Indian people by European colonialism. It was industrialism itself, Gandhi argued. Argued rather than the inability to industrial, which was the root cause of Indian poverty. Rather than the inability to industrialize, which was the root cause of Indian poverty. This was until 1940s that the Congress supported the above given view of Gandhi to mobilize a mass movement
against the நுக்கு வந்து colonial rule. But it was in the NPC that the Congress tried to articulate a different view on this issue, almost taking a break from Gandhi's idea. என்ன அப்படின்னா 1940s வரை காந்தி சொல்கிறதான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவோட பாவர்ட்டிக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலேஷன், அதாவது தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து வராது. நம்ம அக்ரீரியன் அப்படிங்கக்கூடிய இதிலே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்பிசி அந்த 1940ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ்குள்ளே என்ன அப்படின்னா அந்த காந்தியோடைய ஐடியாவிலேருந்து என்னது விலகி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹெவி அண்ட் அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறத பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. த வெரி ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் ஆஃப் த என்பிசி வாஸ் brought to an imbeds by ஜேசி குமாரப்பா த லோன் காந்தியன் ஆன் த 15 மெம்பர்ஸ் என்பிசி. என்ன அப்படின்னா அந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டிலேயே ஒரே ஒரு காந்தியன் லோன் காந்தியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேபிட்டலிஸ்டாக தான் இருந்தாங்க. யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா மட்டும்தான் என்ன அப்படின்னா காந்தியன். அந்த 15 மெம்பர் இருப்பாங்க இல்லையா, 15 மெம்பர்ஸ் அண்ட் 29 சப் கமிட்டியில் ஜேசி குமாரப்பா அவங்க மட்டும்தான் யார் அப்படின்னு பார்த்தா காந்தியன். பை கொஸ்டினிங் த அத்தாரிட்டி ஆஃப் த என்பிசி டு டிஸ்கஸ் பிளான் ஃபார் இண்டஸ்ட்ரியலேஷன், he said on the occasion that the national priority as adopted by the Congress was to restrict and eliminate modern industrialism. The impasse was normalized after Nehru intervened and declared that the most member of the NPC felt that large scale industry ought to be promoted as long as it did not come into conflict with the cottage industries. This was a long drawn ideology impasse. Okay, so impasse which made it necessary to articulate the Gandhian view of planning via this planning. அதோட காந்தியன் பிளானும் என்ன அப்படின்னா முக்கியமானது அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. ஓகே, காந்தியன் பிளானா அல்லது இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற நேருஜி பிளான் அப்படின்னா நேருஜி பிளான் தான் இது பண்ண வேண்டியது வரும். 1940s வரைக்கும் காந்திஸோட வியூஸ் தான் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் இண்டஸ்ட்ரீஸோடைய முக்கியத்துவம்லாம் இது பண்ணி என்னது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, பீப்புள்ஸோட பிளான். பீப்புள் பிளான் 1945 எம்என் ராய் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிறத போடுறாங்க. த சேர்மன் ஆஃப் த போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன். இந்தியன் ட்ரேட் யூனியனுடைய போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியனுக்குள்ள சேர்மன் தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்என் ராய் அவங்க. த பிளான் வாஸ் பேஸ்ட் ஆன் இவங்களோட பிளான் பீப்புள் பிளான் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மார்க்சிஸ்ட் சோசியலிசம் பேஸ் பண்ணுது. அடாப்டர் த நீட் ஆஃப் ப்ரொவைடிங் த பீப்புள் வித் எ பேசிக் நீட்ஸ். அடிப்படை தேவைகளோடு என்ன பண்ணோம் அப்படின்னா பீப்புள் இது பண்ணும். ஓகே, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை இது இருக்கணும் அப்படிங்கிறது. agriculture and industry. Agriculture and industry industry sector both are equally highlighted by the plan. ஓகே, இது பீப்புள் பிளான்ஸில் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஓகே ரெண்டுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பீப்புள்ஸ் பிளானில். த மெனி எக்னாமிஸ்ட் attributed to the socialistic leaning of Indian planning. The common minimum program of the United Front government of the mid-1990 and that of the United Progressive Alliance of 2004 may also be thought to have been impressed from the same plan. என்ன அப்படின்னா நிறைய எக்னாமிஸ்ட் சோசியலிஸ்டிக்காக லீன் ஓகே அதுக்கு தான் இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் சோசியலிஸ்ட் அப்படின்னா. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஓகே அது மூலமாக 1990s காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆஃப் த யூனிட்டட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் ஓகே அண்ட் த யூனிட்டட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் ஆஃப் 2004 அது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவத்தை என்ன அப்படின்னா மினிமம் ப்ரோக்ராம் ஓகே அந்த நீடோட முக்கியத்துவத்தை இது பண்ணுறாங்க. இது பீப்புள்ஸ் பிளானில் இருந்து தான். எக்னாமிக் ரிஃபார்ம்ஸ் வித் எ ஹியூமன் ஃபேஸ். எக்னாமிக் ரிஃபார்ம்ஸை என்னது ஹியூமன் ஓகே ஹியூமன் சார்ந்து ஓகே இது பண்ணுறாங்க. த ஸ்லோகன் வித் விச் த எக்னாமிக் ரிஃபார்ம் ஸ்டார்டட் இன் 1990s இருந்தால் என்னது எக்னாமிக் ரிஃபார்ம் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ ரெசனன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் பிளான். ஓகே, அதான் பீப்புள்ஸ் பிளான் எம்என் ராய்.
Sarvodaya plan. Okay, after the report of national planning committee were published and government was set up. Okay, set national planning commission. Okay, இப்போ கமிட்டியில் national planning commission இது பண்ணப்பட்டு ரிப்போர்ட் national planning committee ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு நமக்கு என்னது நேஷனல் பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு இல்லையா. அண்ட் த கவர்மெண்ட் வாஸ் டு செட்டப் ஃபார் த 5-year பிளான் செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. And a loan blueprint for the planned development of India was formulated by the famous socialist leader ஆன இங்கே லோனுக்கு தனியாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. யார் அப்படின்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற அவங்க தான் இந்த சர்வோதயா பிளான் இது பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணுறது ஜனவரி 1950. த பிளான் வியூ ட்ரீவ் இட்ஸ் மேஜர் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த காந்தியன் டெக்னிக். காந்தியன் டெக்னிக்கில் இருந்து தான் அந்த சர்வோதயா பிளான் என்ன பண்ணுறாங்க, மேஜரான இன்ஸ்பிரேஷனை எங்கேருந்து எடுக்காங்க, காந்தியன் டெக்னிக்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க. ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் by the community and trusteeship as well as சர்வோதயன் கான்செப்ட் ஆஃப் யாருடைய கான்செப்ட் அப்படின்னா ஆச்சாரியன் வினோபாவே. ஓகே, அதை தான் இது பண்ணுறாங்க. காந்தியன் இவங்களும் இந்த ட்ரீவிட்ஸ் மேஜர் இன்ஸ்பிரேஷன் காந்தியன் டெக்னிக்கில் தான் இது பண்ணுறாங்க. அதுவும் என்ன அப்படின்னா ஆச்சாரிய வினோபாவே அவங்களோட இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கில் தான் அவங்களோட ஐடியா அங்கேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. த மேஜர் ஐடியா ஆஃப் த பிளான் வர் ஹைலி சிமிலர் டு த காந்தியன் பிளான் மாதிரி தான் சர்வோதயா பிளானும். such as emphasis on agriculture and agri-based small and cottage industry, self-reliance and almost no dependence on foreign capital and technology, land reform, self-dependent village and decentralized participatory form of planning and economic. இந்த பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துச்சு. பீப்புள் மக்களுடைய நலனை பார்த்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ஃபுல்லாக காந்தியன் பிரின்சிபல் மாதிரி தான் சர்வோதயா பிளானும் இருந்துச்சு. காந்தியனுடைய பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணாங்க. சர்வோதயா பிளான் பப்ளிஷ் பண்ணது இது பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா டெவலப் பண்ணது பப்ளிஷ் பண்ணது ஜான் 1950 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஃபார்முலேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க தான். ஓகேவா. சம் ஆஃப் த அக்செப்டபிள் ஐடியா ஆஃப் த பிளான் ரிசீவ் தியர் டியூ தி இம்பார்ட்டன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொமோட்டட் த 5-year பிளான் இது பண்ண போச்சுல இவங்களோட இதை கொஞ்சம் ஒரு சிலதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1960s ஜெயபிரகாஷ் நாராயணன் had becomes highly critical of the Indian planning process, especially of its increasing centralizing nation, dilution of people's participation in it. Basically, the very the idea of democratic decentralization was disliked by the established power structure, namely the MLAs, MPs, and bureaucracy and state level politicians. This led the Jayaprakash Narayanan Committee in 1961 to decide against the centralizing nature of Indian planning. The committee pointed out that after having accepted Panchayati Raj as the agency responsible for planning and execution of plan, there is no longer any valid reason for continuing the individual allegations subject-wise even to serve as a guide. The committee appointed after having accepted the Panchayat Raj as the agency for planning and execution of plan, there is no longer any valid reason for continuing the individual allegation subject wise even to serve as a guide. Disagreeing the ample advice of the committee. Small Farmers Development Agency, Thought-Prawn Area Program, Intensive Tribal Development Program, Intensive Agriculture District Program were introduced by the government and put totally outside the purview of Panchayat. ஓகேவா. நிறையனா என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சாயத்துக்கு இது பண்ணி நிறைய என்ன அப்படின்னா அது சார்ந்த நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வராங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. 74 அமெண்ட்மெண்ட் அது எல்லாமே 1992 கொண்டு வந்தது எல்லாமே என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் இது பண்ணி அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயபிரகாஷ் நாராயண் கமிட்டி 1961 தான் என்ன பண்ணுது டு டிசைட் அகேன்ஸ்ட் த சென்ட்ரலைஸ் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் சென்ட்ரலைஸ் நேச்சர் அகேன்ஸ்ட் பண்ணுறது ஜெயபிரகாஷ் நாராயண் கமிட்டி 1961 அவங்களோட அதோடைய விளைவாக தான் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய என்ன ஆகுது சேஞ்சஸ் வருது. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதனால தான் வருது. யார் ஜெயபிரகாஷ் நாராயண் கமிட்டி அது ஒரு
அந்த ஒரு விஷயம் வந்து காந்தியனுக்கு வந்து பிரின்சிபல்லேருந்து இது பண்ணப்பட்டது. சர்வோதயா பிளான், ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வோதயா பிளான் 1950s பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம் நோக்கு வந்து ஏரியா வைஸ் நோக்கு ரிப்போர்ட் பார்க்கலாம். The idea for the need of planned development of India became more popular by 1940. planned on economy அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து எப்போது 1940s இது பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அண்டர் திஸ் ப்ரெஷர் தட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் மேக்கிங் சம் பிளான்ட் ஆக்ஷன் இன் திஸ் டைரக்ஷன். In 1940 we see several நோக்கு வந்து ஏரியா ஸ்பெசிஃபிக் நோக்கு ரிப்போர்ட் பீங் பப்ளிஷ்ட். ஒரு பர்டிகுலர் நோக்கு வந்து ஏரியா சம்மந்து நோக்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதாகிடுச்சு கார்கில் நோக்கு ரிப்போர்ட் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தா கார்ஜில் நோக்கு வந்து கார்ஜில் ஓகேவா. ஸோ கார்ஜில் நோக்கு வந்து கார்ஜில் நோக்கு ரிப்போர்ட் எதை பற்றினது அப்படின்னா ரூலர் நோக்கு வந்து கிரெடிட் பற்றினது. கெரஹட் நோக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் நோக்கு வந்து சம்மந்தப்பட்டது. கெரஹட் நோக்கு ரிப்போர்ட் எது அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். கார்ஜில் நோக்கு வந்து ரூலர் நோக்கு வந்து கிரெடிட். அதுக்கப்புறம் நோக்கு வந்து கிருஷ்ணமாச்சாரி நோக்கு ரிப்போர்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் நோக்கு வந்து ப்ரைஸ். கிருஷ்ணமாச்சாரி நோக்கு வந்து ரிப்போர்ட். சரையா நோக்கு வந்து ரிப்போர்ட் எதுக்கு கோஆப்ரேட்டிவ். சரையா ரிப்போர்ட் நோக்கு வந்து எதுக்கு கோஆப்ரேட்டிவ்க்கு. சீரீஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆன் இரிகேஷன் சம்மந்தமாக பாசனம் சம்மந்தம் நிறைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்படுது. ஆல் திஸ் ரிப்போர்ட் நோக்கு வந்து தோ ப்ரிப்பேர்ட் வித் கிரேட் கார் அண்ட் டியூ நோக்கு ஸ்காலர்ஷிப் ஃபவுண்ட் த கவர்மெண்ட் ஹேட் ஹார்ட்லி any seal to implement the program on their finds. But independent India was wholly benefited when the planning started covering all this areas of concern. இப்படி பர்டிகுலர் நோக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கெல்லாம் மேஜராக முக்கியத்துவம் கொடுக்கணும். இரிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரூரல் கிரெடிட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்க்கு முக்கியம் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ்க்கு அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக இது பண்ணுறது ஒரு இது தானே. ஸோ அதான் there is no doubt in drawing the conclusion that the period to independent independent முன்னாடி the significant measures of agreement in India between the government of India under the Secretary of State, the Indian National Congress, the prominent industrialists and others on the following principle. A period to independence, there was significant measures of agreement in India between government of India under the Secretary of State and INC and a prominent industrialist and others on the same principle. There should be central planning where the state should play an active part for social and economic development to bring about the rapid rise in the standard of living. There should be controls and licensing in order, among other things, to direct investment into the desert channel and ensure equitable distribution. Centralized planning. State play an active role for social and economic development to bring about the rapid changes in the standard of living. There should be the control and licensing order, among other things, to direct investment into desert channel and ensure equitable distribution. Well, there should be a இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுதான். The balanced and development in all sectors of economy, establishments of basic industries was important. The state-owned and state-managed enterprise have an important role to play. There were, however, the difference of approach with regard to the specific field to be allocated to the public and private sector. It is highly interesting and important to note that all the above agreement and opinion were reached through an evolutionary manner in the last 2 decades before the independence, in the deliberation and exercise recording the need for economic planning in the country. பிளான் வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்படுறதுக்கு பிளான் வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாம்பே பிளான் அண்ட் அதர் அபோ இந்த பிளான் என்னது அப்படின்னா என்பிசி வந்து என்னது அப்படின்னா நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அண்ட் சர்வோதயா பிளான். அது ரெண்டும் சஃபர் ஃப்ரம் சீரியஸ் லிமிட்டேஷன். இந்த என்ன அப்படின்னா நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை தவிர்த்திட்டு சர்வோதயா பிளான் அது ரெண்டுத்தையும் வந்து தவிர்த்திட்டு நிறைய லிமிட்டேஷன் என்ன பண்ணப்படுது அப்படின்னா சஃபர் ஆச்சு. when they were prepared, it was shown that the transfer of power was to take place with zone, but the exact form of the future government was not known. The plan considered largely of proposal of experts which were not effectively coordinated, but they had no the social philosophy behind them. With the advent of independence, they became adequate through the thinking that had taken place on planning generally and its techniques proved useful for the future. Okay. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் வந்து கமிஷன். பிளானிங் கமிஷன் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து அதுக்கப்புறம் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
ஆப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? 20 இயர் பிளான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிதியோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுது. இது பிளானிங் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த பிளானிங் தான் நம்ம இதில் ஜியோக்ரஃபிலையும் பார்த்துட்டு வரோம். ரீஜனல் நோக்கம் இந்த பிளானிங் அப்படிங்கிறது அதில் உள்ளதையும் இம்பார்ட்டண்டான என்ன, ஓகே, அதையும் இதையும் நம்ம பெஸ்ட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.